सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्री शंकर गुरुभ्यो नमः। श्रीरामकृष्ण गुरुभ्यो नमः। श्री परमहंस गुरुभ्यो नमः। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்தே. கிரமம் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 36. ஒரு தடவை சனாபுரம். அத சதுர்விம்சதி தத்வோபத்தி பிரகாரம் வக்ஷ்யாமஹ. अथ चतुर्विंशति तत्वोत्पत्ति प्रकारं वक्ष्यामः। ब्रह्माश्रया सत्वरजस्तमो गुणात्मिका माया अस्ति। ब्रह्माश्रया सत्वरजस्तमो गुणात्मिका माया अस्ति। ततः आकाशः सम्भूतः। ततः आकाशः सम्भूतः। आकाशात् वायुः। आकाशात् वायुः। वायुस्तेजः। वायुस्तेजः। तेजस आपः। तेजस आपः। अद्भ्यः पृथिवी। अद्भ्यः पृथिवी। एतेषां पञ्चतत्त्वानां मध्ये। एतेषां पञ्चतत्त्वानां मध्ये। आकाशस्य सात्विकांशात्। आकाशस्य सात्विकांशात्। श्रोत्रेन्द्रियं सम्भूतम्। श्रोत्रेन्द्रियं सम्भूतम्। वायु सात्विकांशात्। वायोः सात्विकांशात्। त्वगिन्द्रियं सम्भूतम्। त्वगिन्द्रियं सम्भूतम्। अग्ने सात्विकांशात्। अग्नेः सात्विकांशात्। चक्षुरिन्द्रियं सम्भूतम्। चक्षुरिन्द्रियं सम्भूतम्। जलस्य सात्विकांशात्। जलस्य सात्विकांशात्। रसनेन्द्रियं सम्भूतम्। रसनेन्द्रियं सम्भूतम्। पृथिव्या सात्विकांशात्। पृथिव्या सात्विकांशात्। घ्राणेन्द्रियं सम्भूतम्। घ्राणेन्द्रियं सम्भूतम्। एतेषां पञ्चतत्त्वानां समष्टिसात्विकांशात्। एतेषां पञ्चतत्त्वानां समष्टिसात्विकांशात्। मनोबुद्ध्यहङ्कार। मनोबुद्ध्यहङ्कार। चित्तान्तःकरणानि सम्भूतानि। चित्तान्तःकरणानि सम्भूतानि। संकल्प विकल्पात्मकं मनः। संकल्प विकल्पात्मकं मनः। निश्चयात्मिका बुद्धिः। निश्चयात्मिका बुद्धिः। अहंकर्ता अहंकारः।
அகங்கர்த்தா அகங்காரः சித்தன கர்த்ரு சித்தம் சித்தன கர்த்ரு சித்தம் மனசோ தேவதா சந்திரமா மனசோ தேவதா சந்திரமா புத்தே பிரம்மா புத்தேர் பிரம்மா அஹங்காரஸ்ய ருத்ரஹ அகங்காரஸ்ய ருத்ரः சித்தஸ்ய வாசுதேவஹ. சித்தஸ்ய வாசுதேவः. நம்ம சிருஷ்டி கிரமம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல போன கிளாஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான்கிறது உள்ள ஒடுங்குறோம், அங்கதான் நம்ம ஒடுங்குறோம் ஒவ்வொரு நைட்டும். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கு? சுகம். அந்த நான் எப்படி இருக்கு? சுகமா தான் இருக்கு. ஆனா அங்க ஒரு இக்னரன்ஸ் இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு இக்னரன்ஸும் அந்த இடத்துல இருக்கு. இங்க இருந்துதான் சிருஷ்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எந்திருக்கும் போது இந்த நானோட தான், இதுல இருந்து தான் நம்ம சிருஷ்டி, அதாவது புத்தி கனெக்ட் ஆகுது, மனசு கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அதுக்கப்புறம் சரீரம் கனெக்ட் ஆகுது, கர்மேந்திரியங்கள் அதெல்லாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு அங்க இருக்கிறது என்னது? நானும் அந்த அவித்யா, கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா இருக்கு. இதே தான் அங்க இதுல எடுத்துட்டோம்னா யூனிவர்ஸ்ல அந்த நான்கிறது தான் பிரம்மம். அந்த பிரம்மமும் அங்க, இங்க அவித்யா, அங்க மாயா. சோ இந்த பிரம்மம் பிளஸ் மாயா இருக்கு. இங்க எப்படி இந்த நானும் இந்த இக்னரன்ஸும் சேர்ந்து ஒரு யூனிட்டா, அதைத்தான் நம்ம ஈஸ்வரன் பிராணசக்தின்னு சொல்றோம். அந்த பிராணசக்தி தான் நம்மளுக்கு இதை கொண்டு வருது, சிருஷ்டிய. அதே மாதிரி யூனிவர்ஸ்லயும் பிரம்மம் பிளஸ் இந்த மாயா, இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் தான் சிருஷ்டிகர்த்தா, அவன் தான் சிருஷ்டியை கொண்டு வர. சோ இது ரெண்டுத்துக்கும் அதுதான் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் போன கிளாஸ்ல. இந்த பிரம்மம் அதுவும் சுகஸ்வரூபம், அதுதான் நானு, அதுவும் சுகஸ்வரூபமா தான் இருக்கு. சோ ரெண்டுமே ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், அங்க பிரம்மமும் ஒண்ணுதான். ஆனா இந்த நானுக்கு குணங்கள் கிடையாது, ஆனா இந்த மாயாவுக்கு குணங்கள் உண்டு. அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இந்த மாயானா என்ன அப்படின்னா, இந்த பிரம்மத்தோட ஒரு சாயா மாதிரி சொல்லலாம், ஒரு நிழலா. இப்ப நமக்கு எப்படி ஒரு நிழலோ, அந்த நிழலுக்கு என்னென்ன குவாலிட்டிஸோ அதே மாதிரிதான் மாயா இருக்கு. இப்ப நான் இருக்கிறதுல இருந்து நிழலும் இருக்கு, அப்ப பிரம்மம் இருக்கிறதுல இருந்து நிழலும் இருக்கு. அதுவும் அனாதி, இதுவும் அனாதிதான். அப்புறம் நான் எது வரைக்கும் அந்த நிழல் இருக்கும்னா, நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பிரம்மம் இருக்கிற வரைக்கும் அந்த மாயா இருந்தே ஆகும். ஆனா பிரம்மாஸ்ரயா மாயா, பிரம்மத்தை ஆசிரியம் பண்ணி தான் இருக்கும், தனியா அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எப்படி ஒரு நிழலுக்கு தனியா எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதோ, அதே மாதிரிதான் மாயாவுக்கும் தனியா எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அது பிரம்மத்தை ஆசிரியம் பண்ணி தான் இருக்கும் எப்பவுமே. இந்த நிழல் எப்படி நம்ம நடந்தா அதுவும் நடக்கிறது, நம்ம உட்கார்ந்தோம்னா அதுவும் அப்படியே ஸ்டான்ஸ்ல இருக்கு இல்லையா? சோ அதுதான். சோ நம்மள ஆசிரியம் பண்ணி இருக்கிற மாதிரி தனியா எக்ஸிஸ்டன்ஸ் நிழலுக்கு கிடையாத மாதிரி இங்கேயும் மாயாவுக்கு தனியா கிடையாது, அது பிரம்மத்தோட தான் இருக்கும். சோ பிரம்மத்தோட சில குவாலிட்டிஸ அது வாங்கிக்கிறதுன்னு பார்த்தோம். 2 குவாலிட்டிஸ வாங்கிக்கிறது. ஒண்ணு என்னது? அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அதை வாங்கிக்கிறது. இன்னொன்னு அந்த சித்து. சோ இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஈஸ்வரன் சொல்றோம். அந்த ஈஸ்வரன் தான் கிரியேட் பண்றான். இந்த குணங்கள் மாயாக்கு 3 குணங்கள்னு பார்த்தோம், சத்வம் ரஜஸ் தமஸ், இந்த 3 குணம். பிரம்மம் நிர்குணம் நிராகாரம். சோ அதுக்கு ஆகாரமும் கிடையாது, அது மாறுபாடும் அடையாது, அதுக்கு குணமும் கிடையாது, அது எக்ஸிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். சோ அப்போ இந்த மாயாவும் பிரம்மமும் சேர்ந்துதான் இங்க சிருஷ்டியா இருக்கு இல்லையா? இந்த பிரம்மம் மாயாவை சேர்த்துதான் நம்ம ஈஸ்வரன் சொல்றோம். அந்த ஈஸ்வரன் மாயாவை வச்சு சிருஷ்டிய பண்றான். அப்போ இந்த சிருஷ்டியில ஜகத்துல உள்ள ஒவ்வொரு பொருள்லையும் மாயாவோட அம்சமும் இருக்கும், பிரம்மத்தோட அம்சத்தையும் பார்க்க முடியும், ரெண்டுமே இருக்கும். ஏன்னா இந்த சிருஷ்டியில நம்ம கண்கூட பாக்குறோம், 3 குணங்கள் எல்லாத்துலயும் இருக்கு. ஏதோ ஒரு குணம் பிரெடாமினண்டா இருக்கலாம், இல்ல 3 கலந்து இருக்கலாம், அந்த ரேஷியோ டிஃபர் ஆகலாம். ஆனா கண்டிப்பா அந்த 3 குணங்கள்ல இருக்கு ஜகத்துல. அப்ப இந்த ஜகத்துல இருக்கு அப்படின்னா, காரியத்துல இருக்குன்னா காரணத்துல கண்டிப்பா இருக்கணும். சோ அது எங்கேருந்து வந்திருக்கணும்? பிரம்மம் நிர்குணம் இல்லையா? அதுக்கு ப்ரூஃப் என்ன? அதுக்கு ப்ரூஃப் சப்த பிரமாணம், வேதங்கள் தான். சோ அதனால எங்கேருந்து வந்திருக்கணும்? கண்டிப்பா மாயாலேருந்து தான் அந்த குணங்கள் வந்திருக்கணும். சோ ஒவ்வொரு பொருட்கள்லையும் பிரம்மத்தோட அம்சமும் இருக்கு, மாயாவோட அம்சமும் இருக்கு. நாம பார்க்க வேண்டியது அந்த பிரம்ம அம்சமா நம்ம பார்க்கணும். அப்புறம் மாயாக்கு 2 பார்த்தோம், விக்ஷேப சக்தின்னு ஒண்ணு, ஆவரண சக்தின்னு ஒண்ணு. சோ இந்த கயரை மறைக்கிறதே,
அதுதான் வந்து ஆவரண சக்திங்கிறது, மறைக்கிறது. சோ எது வந்து தத்துவமோ அதை மறைக்கிறது தான் இந்த மாயாவோட வேலை, ஃபர்ஸ்ட் வேலை. அதுதான் ஆவரண சக்தி. இந்த மறைச்சிட்டு அது என்ன பண்றதுன்னா இன்னொரு ஏதோ ஒண்ணு அது மேல ஏத்தி வைக்கிறது. சோ அதுதான் வந்து விக்ஷேப சக்தி. அது மேல பாம்பை உண்டு பண்றது. சோ பாம்பா நமக்கு அந்த கயிறை காட்டுறது. சோ அதுதான் விக்ஷேபம். ஆனா பாம்பு உண்மையா இருக்கானா இல்ல. அதே மாதிரிதான் இங்க சிருஷ்டியில இந்த மாயா வந்து சிருஷ்டிய பிரம்மத்தை மறைக்கிறது, அது ஆவரண சக்தி. அதுக்கப்புறம் இந்த ஜெகத்தா நமக்கு காட்டுறது. சோ அது வந்து விக்ஷேப சக்தி. ஆனா இந்த ரெண்டுலயும், இந்த ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, இந்த ரெண்டுத்துலயும் நல்ல ஓரளவு நல்லது அப்படின்னு சொன்னா இந்த விக்ஷேப சக்தி தான். ஏன்னா விக்ஷேப சக்தியில தான் இந்த சிருஷ்டி இருக்கு. சிருஷ்டியில தான் இந்த ஜீவன் ஒரு கடை தேரணும், ஏதோ ஒண்ணு கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அபியாசம் பண்ணணும். இதெல்லாம் எங்க நடக்கும்? இந்த விக்ஷேபத்துலதான் நடக்கும். அதனால விக்ஷேபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஞானிகள். ஆனா இந்த ஆவரணத்தை அக்செப்ட் பண்றதே கிடையாது. ஏன்னா ஆவரணத்தை கொல்லாதுங்க. இந்த கைவல்ய நவநீதத்துல ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து அவர் சொல்றார், தோற்றமாம் சக்திதானம் துன்பமாம் பவமானாலும் ஆற்றலால் முக்தி சேர்வார்க்கு அனுகூலம் ஆகும் ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம் நிசியால் உண்டோ மாற்றம் என் உரைப்பேன் மைந்தா மறைப்பது மிக பொல்லாதே அப்படிங்கிற. மறைப்பதுதான் இந்த ஆவரண சக்தி. அது மிக பொல்லாதே, அதுதான் ரொம்ப பொல்லாது. ஏன்னா அது மறைச்சிடுறது. இதுவாது நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கறது. அங்க நாம வந்து இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கலாம், ஏதோ ஒண்ணு நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ஆவரணத்துல இம்ப்ரூவ் ஆகிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. அதுக்குதான் அதை என்ன சொல்றாருன்னா, இந்த விக்ஷேப சக்திய பகலா சொல்றார், இத வந்து ராத்திரியா சொல்றார். ஊற்றமாம் பகற்காலம் போல் உபகாரம். எப்படி பகல் நமக்கு உபகாரமா இருக்கோ, ஒரு ஓடுறதுக்கோ ஏர்ன் பண்றதுக்கோ ஏதோ ஒண்ணுத்துக்கு பகல் உபகாரமா இருக்கிற மாதிரி இந்த விக்ஷேப சக்தி உபகாரமா இருக்கான். ஆனா நிசியால் உண்டோ மாற்றம். நிசினா நிஷா, அதான் ராத்திரி. இந்த ராத்திரினால நமக்கு ஏதாவது பயன் உண்டானா இல்ல. அதுதான் சொல்றாரு. சோ இந்த மாதிரி தோற்றமாம் சக்தி தானம் துன்பமாம் பவமானாலும், இந்த தோற்ற சக்தி, தோற்றமாம் சக்தினா இந்த விக்ஷேப சக்தி, அது வந்து துன்பத்தை தரக்கூடியதுதான். ஆனாலும் ஆற்றலால் முக்தி செய்வார்க்கு அனுகூலம் சகாயம் ஆகும். ஆனா ஆற்றலால் முயன்று ஒரு நம்ம முக்திக்கு போகணுங்கிற வாழ்க்கை இது சகாயம் பண்றது. எப்படி? பகல் மாதிரி. ஆனா இந்த ஆவரண சக்தி ரொம்ப வல்லாது, ராத்திரி மாதிரி. ஏன்னா அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, அது மறைச்சிருது. சோ அதனால யாருமே ஞானிகள் வந்து இந்த ஆவரணத்தை ஒத்துக்கவே மாட்டா, விக்ஷேபத்தையாவது ஒத்துப்பா. சோ இந்த ரெண்டு சக்தி இருக்கு. சோ இந்த அவித்யா வந்து நமக்கு வந்து ஒரு சொப்பனத்தை கிரியேட் பண்றது. சொப்பனத்துல நம்ம காட்சிகளை பார்க்கிறோம், அது அது மனசுதான் இந்திரியங்களாகி அதை அனுபவிக்கிறது. அதே மாதிரி இந்த ஜெகத்து வந்து ஈஸ்வரனோட ஸ்வப்னம். அது ஷார்ட் பீரியட், அதனால நமக்கு தெரியறது, புரிய முடியாது. இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ இதுதான். ஆனா இதுவும் என்னது, ஒரு கனவு மாதிரிதான். சோ ஞானிகள் அப்படிதான் பாக்குறா, இத கனவா தான் பாக்குறா. அதனாலதான் அவளுக்கு எந்த ஒரு இதுல ஒரு துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கிறது. ஏன்னா இத சும்மா வேடிக்கை பாக்குற மாதிரி பாப்பா. ஏன்னா அவளுக்கு அதுல பாதிப்பே கிடையாது. ஏன்னா இது பொய்ன்னு தெரியும். அதனால சோ இந்த மொத்த ஜெகத்தும் காரியம். காரணம்ங்கிறது என்னது? மெட்டீரியல் காஸ். அந்த ரெண்டு காசு சொன்னோம் இல்லையா? ரெண்டு காசு பார்த்தோம். மெட்டீரியல் காசு ஒண்ணு, இன்னொன்னு அதான் உபாதான காரணம் தான் இந்த மெட்டீரியல் காசு. இன்னொன்னு நிமித்த காரணம், இன்டெலெக்சுவல் காஸ். இந்த இன்டெலெக்சுவல் காஸ் வந்து இல்லாம வெறும் மெட்டீரியல் காரியமா ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மண்ணு இருக்கு வச்சுக்கோங்களேன். மண்ணே தானே பானையாவோ டம்ளராவோ ஆகாது. ஆனா இந்த காரியம்தான் பிரயோஜனமே தவிர இந்த உபாதான காரணத்தை பிரயோஜனமா பண்ணவே முடியாது. வெறும் மண்ணு வந்து குக்கிங் பண்ணாது. ஆனா அதை ஒரு பானையா பண்ணிட்டோம்னா அது நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ யூஸ் பண்றது பிரயோஜனம் எங்க? காரியத்துலதான். காரணத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த காரணம் காரியமா பரிணமிக்கணும்னா நிமித்த காரணம் இருக்கணும். அந்த குலாலன்கிறவனோட ஒரு அறிவு இருக்கணும். அப்பதான் இந்த உபாதான காரணம் இந்த நிமித்த காரணத்தினால காரியமா ஆறுது. இதெல்லாம் தான் நம்ம போன கிளாஸ்ல பார்ப்போம். சோ இந்த நிமித்த காரணம் இங்க சிருஷ்டியில பார்த்தோம்னா அதான் ஈஸ்வரன் பார்த்தோம். இந்த நிமித்த காரணம் தான் ஈஸ்வரன். சோ இந்த ஈஸ்வரன் தான் இந்த மாயாங்கிற மெட்டீரியல் காசு வச்சுட்டு இந்த ஜெகத்தை உண்டு பண்றாங்கிறத பார்த்தோம் இல்லையா? அப்ப ஜெகத்துலதான் நம்ம காரியங்கள்
ஸோ எதுக்கு உண்டான காரியங்கள், இந்த ஜீவன் மோட்சத்துக்கு உண்டான காரியங்களை பண்ண முடியும். ஆனா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, மறந்து போயிடுறது. இந்த ஆவரணம் இருக்கே ஃபுல்லா மறைச்சிடுறது. ஸோ இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாம மறைக்கிறது. ஸோ அதனாலதான் அது ரொம்ப பொல்லாது. ஆனா விக்ஷேபம் இருக்கிறதுக்குள்ள ஓகே, ஏன்னா இதுவும் பொய் தான். பட் எனக்கு கிடைத்தேறதுக்கு இந்த ஜீவன் முக்திக்கு உண்டான முயற்சியை இங்க போட முடியாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு 10 to 15 minutes ஒரு தியானம் பண்ண போறோம். அதனால யாராவது ஒரு 15 minutes கிடைச்சிருக்கேன், நம்ம ஒரு காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு கிளம்பிடாதீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியானம். இதுக்கு வந்து என்ன சொல்றது, இல்ல ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிறேன், இல்ல வேற நைட்டுக்கு டிஃபனுக்கு நான் ஏதாவது பண்ணி வச்சுக்கிறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இந்த தியானம் பண்ணாலே உங்களோட காஃபி உங்களோட வேலை எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதா தெரியும், ரொம்ப சின்னதா தெரியும். அதனால நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இந்த தியானம் இன்னைக்கு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் பண்ணினேன், ஸோ எனக்கு ரொம்ப கரெக்டாச்சு. அப்படியே கண்ணில் எனக்கு தண்ணி வந்துடுது, அந்த மாதிரி ஒரு தியானம். சரி நம்ம கிளாஸ்ல இது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்னைக்கு டிசைட் பண்ணேன். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ நம்மளோட இந்த ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா, அது நம்மளோட சுத்தி ஒரு சக்தி இருக்கும், அது வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபுல்லா வி ஆர் ஆல் கனெக்டட், அந்த அதுக்கு உண்டான தியானம் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இப்போ ஆசிரமங்கள்ல எல்லாம் அந்த காலத்துல காட்டுக்குள்ளதான் இருக்கும், ஆனா கூட அங்க வந்து ஒரு புலியோ சிங்கமோ வந்து துவம்சம் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம அவ்வளவா கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா அந்த சக்தி ஒரு ஒரு இவ்வளவு கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கும், அந்த ரிஷிகளோட சக்தி. ஸோ அது உள்ள வராது. அப்படியே வந்தாலும் மானும் சிங்கமும் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைத்ரி பாவம் இருக்கும். அதனால ஏன் அப்படின்னா இந்த சக்தினாலதான். ஏன்னா அவ ஆத்மாவோட கனெக்ட் பண்ணும்போது அந்த சிங்கமாகட்டும் புலியாகட்டும் அதுக்கு அந்த ஒரு ஹாஷான எண்ணங்கள் வரவே வராது. இப்போ ஒரு ரமணர் கூட சொல்லுவா, ஏன்னா ரமணர் ரீசெண்டா இருந்தவர் இல்லையா. ஸோ ரமணரோட இதுல வந்து அவரை வந்து குரங்கோட எல்லாம் பேசுவார் இல்லையா, குரங்கோட பேசுவார், பறவைகளோட எல்லாம் பேசுவார். அதுகளும் ஏதோ பேசும், இவரும் நமக்கு தான் புரியாது. ஆனா அவர் பேசுறதெல்லாம் அதுகளும் ஏதோ பதில் சொல்ற மாதிரி இருக்கும், பதில் சொல்லும், இவரும் பேசிட்டு இருப்பார். அப்போ ஒரு குரங்கு வந்து அவர்கிட்ட எப்பவும் பேசிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டு, இவர் கவனிக்கல, அது பேசுறது கவனிக்காம இவர் வேற ஏதோ ஒரு வேலை பண்ணியிருந்தாராம். பட்டுன்னு ஒரு அடி கன்னத்துல வச்சுதான், என்ன நான் பேசிட்டு இருக்கேன் நீ கவனிக்காம இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே குரங்கு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குட்டி போட்ட உடனே அதை எடுத்துன்னு வந்து ஃபர்ஸ்ட் ரமணர்கிட்ட தான் காமிச்சுதான். உடனே அவர் ஓ அப்படியா அவனை குட்டி பிறந்திருக்கா ஓகே அப்படின்னு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போச்சான். அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அவர் நிறைய பேசுவார் இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அவ அந்த ஆத்மாவோட கனெக்ட் பண்றதுனால. இப்போ நமக்கு அந்த ஞானிகளோட இதெல்லாம் கொஞ்சம் புரியறது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும், புரியறது கஷ்டமா இருக்கும் அவ பேசுறது எல்லாமே. ஆனா அதுல ஒரு காரணம் இருக்கும், அது நமக்கு அப்ப புரியாது, அப்புறம் தான் புரியும். இப்ப நம்ம வந்து நம்மளே சொல்றோம்ல, இப்ப இந்த லேப்டாப் இருக்குன்னா இந்த லேப்டாப்பை பிரம்மத்தோட அம்சமா பாருங்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நமக்கு புரியுது, நம்ம பாக்குறதுக்கும் நம்ம ட்ரை பண்றோம். ஆனா இதே நமக்கு இப்ப நம்ம வீட்லயே யாராவது இருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த கிளாஸ்க்கு வராதவா இல்ல வெளி உலகத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவ வந்ததும் நம்ம இந்த மாதிரி சொல்றோம், இந்த பிரம்மத்துக்குள்ள இந்த லேப்டாப்குள்ள பிரம்மம் இருக்கு தெரியுமா, எங்குள்ளேயும் பிரம்மம் இருக்கு, அதுவும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவ என்ன சொல்லுவோம், அப்படியே மேலே கீழே உங்களை பார்த்து, இதுக்குதான் இந்த கிளாஸ் எல்லாம் போக கூடாதுன்னு சொல்றேன் பத்தியா, இந்த வேதாந்தம் போனாலே பைத்தியமாக்குறது அப்படின்னு சொல்லுவாளா இல்லையா. ஏன்னா நாமளே சாதன சதுஷ்டயம் படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருப்போம், இது என்ன அதுலயும் இதுலயும் நம்மளும் ஒண்ணுன்னு. அதுக்குத்தான் ஆச்சாரியர்கள் ஃபர்ஸ்ட் சாதன சதுஷ்டயத்தை வச்சா. ஏன் ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் வைக்கலன்னா புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் சாதன சதுஷ்டயத்தை வச்சு நம்மள ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த நித்திய நித்திய அறிவுனா என்னங்கிறத சொல்லணும், அதுல பிராக்டிஸ் பண்ணும். அப்புறம் வைராகியம் வரணும், அப்புறம் சம தம அது 6 வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முமுட்சுத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் விசாரம், சரீரம்னா என்ன, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண அதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, அவஸ்தா மூர்த்தியை எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் இங்க வர முடியும். டைரக்டா சொன்னா ஏதோ பைத்தியம் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம சொல்றதே அவளுக்கு வித்தியாசமா இருக்கே, அப்ப நிச்சயமா ஞானிகள் சொல்றது நமக்கு புரியறது கஷ்டம் தானே. ஏன்னா அவ இன்னும் அட்வான்ஸ்ட், இன்னும் வந்து எவால்வ்மெண்ட் அப்படிங்கும் போது அவ சொல்றது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா இன்னொன்னுலயும் ஒரு காரணம் இருக்கும். ஸோ நம்ம இந்த தியானம் பண்ண போறோம்.
இப்ப நம்ம நிறைய முன்னாடி படிச்சிருப்போம் வச்சுக்கோங்களேன், நிறைய கேட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப்லயே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஒரு 40-45 பேர் இருக்கோம்னா ஒரு 75 வயசுக்காராலும் இருக்கா, 25-26 வயசும் இருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜா 40 வச்சுக்கோமே. இந்த 40 இயர்ஸ்ல நம்ம நிறைய படிச்சிருப்போம், எவ்வளவோ புக்ஸ் படிச்சிருப்போம், எவ்வளவோ கேட்டிருப்போம், எவ்வளவோ நம்ம கருத்து சொல்றேன்னு சொல்லியிருப்போம், எவ்வளவோ நம்ம விகல்பத்துல இருந்திருப்போம், ஸ்மிருதியில இருந்திருப்போம், முன்னாடியே கற்பனை பண்ணியிருப்போம், நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தி கற்பனை பண்ணியிருப்போம், நடந்தப்புறம் ஸ்மிருதியில இருந்திருப்போம், பயந்திருப்போம், இது எல்லாம் நடந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு க்ஷணம் அதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்களேன், எல்லாமே காலாவதியான மாதிரி இருக்கா? எதுலையுமே ஒரு ஆழ்ந்த பொருளே கிடையாது. எது எப்படி நடக்கணுமோ அது அப்படிதான் நடந்தது, அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அதை அப்படிதான் நான் ஃபேஸ் பண்ணேன். அப்போ நான் இவ்வளோ டைம் ஒரு விகல்பத்திலையும் இவ்வளோ டைம் நான் ஸ்மிருதியில போட்டு துன்பப்பட்டதுலையும் பயந்ததுலையும் எதாவது ஆழ்ந்த பொருள் இருக்காருன்னா இல்லை. ஸோ எல்லாமே அந்த டைம் வேஸ்ட் மாதிரி தெரியும். ஆனா அந்த டயத்தை நிறைய நம்ம கருத்து சொல்றேன்லாம் பேசியிருப்போம், நம்ம ஒப்பீனியனை பத்தி பேசியிருப்போம், சண்டை போட்டிருப்போம். ஸோ இந்த டைம்லாம் ஆக்சுவலா பார்த்தா வேஸ்ட். இந்த டயத்தை நம்ம ஒழுங்கா இந்த பிராணசக்தி தியானத்துல போட்டிருந்தா இந்நேரம் நம்ம வந்து ரியலைஸ்டா தான் ஆயிருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தயவு செய்து எதுக்கு சொல்ல வந்தேன், இனிமேலாக நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால இந்த தியானம் பண்ணும்போது நம்ம அதை பண்ணிட்டு வரேன், இதை பண்ணி, ஏன்னா இதை நம்ம பண்ணிட்டே இருக்கோம், 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் இனிமேலாவது நம்ம இதுக்கு டைம் போடுறதுக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா டைம் தெரியாது. இப்பவே நம்ம இன்சிடென்ட் பார்த்தோம்ல, எப்போ நமக்கு அழைப்பு வரும்னு தெரியாது. வயசானாதான் சின்ன குழந்தைதான்லாம் கிடையாது. ஸோ அதனால எப்போ இந்த சரீரத்தை விட்டு இந்த சூக்ஷ்ம சரீரம் வெளியில போகும் தெரியாது நமக்கு. ஸோ அதனால இருக்கிற இப்போ நம்ம கைக்குள்ள இருக்கிறது இந்த டைம், அவ்வளவுதான். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், கொஞ்சம் நம்ம இனிமே இதுக்கு அட்லீஸ்ட் இனிமேலாது இந்த நாலேஜ் வந்தப்புறமாவது இதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இன்னமும் நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னமும் உலக காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் நான் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண வேண்டியதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுக்கு, இதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதைதான் வந்து பாரதியார் சொன்னார்ல, நேற்று பார்த்தோம்ல அந்த பாட்டு, என்ன பார்த்தோம், கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. கண்டிப்பா ஆழ்ந்த பொருளே கிடையாது இல்லையா? எல்லாமே டைம் வேஸ்ட் மாதிரி இருக்கு. அந்த டயத்துல நான் தியானம் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் நான் எவ்வளவு ஆயிட்டு ஆத்ம சாட்சா்காரமே அடைஞ்சிருக்கலாம். அதனால தயவு செய்து இனிமேல் இது போனது போட்டோம், ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமேலாவது நம்ம வந்து இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உலகம் வந்து அனித்தியம். இவர் கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, அனித்தியம் அசுக்கம் லோகம். இந்த சுகம் கொடுக்காத இந்த லோகம் அனித்தியம், நித்தியமே கிடையாது அப்படின்னு சொல்ற. ஆனா அதே கிருஷ்ணர் 10வது அத்தியாயத்துல நானே இந்த உலகமா இருக்கேன்னு சொல்றார். ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கு. அவரே உலகமா இருக்காருன்னா அது நித்தியமா தானே இருக்கணும், சுகமா தானே இருக்கணும். ஏன் அது அனித்தியம்ங்கிறார், அசுக்கம்ங்கிறார் அப்படின்னா, ஏன்னா ரெண்டும் இருக்கு உலகத்துல. மாயாவும் இருக்கு, பிரம்மாம்சமும் இருக்கு. நாம எதை எப்படி பாக்குறோங்கிறதுலதான் இருக்கு. சோ நமக்கு இப்போ வைராகியம் வரணும்னு வச்சுக்கோங்க, அப்போ அனித்தியம் அசுக்கம் லோகம்ங்கிற அதைத்தான் எடுத்துக்கணும். அப்படி இருந்தாதான் வைராகியம் வளரும். ஏன்னா நித்தியம் நித்தியம்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து வைராகியமே வராது இல்லையா? சோ இன்னொன்னு, எப்ப நம்ம வந்து இதை வந்து உலகமே நானாதான் இருக்கேன், இந்த உலகமே நான் தான், என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்போ நம்ம எப்போ இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ மனசு டாமினேட் ஆயிடுச்சு, ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டோம் வச்சுக்கோங்க. மனசு டாமினேட் ஆனாலே நம்ம டிப்ரெஷன் தான், மனசு கவலையாகும், ரொம்ப டவுன்ல போகும், அதனால டிப்ரெஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன எடுத்துக்கணும், ஏன்னா மனுஷ பிறவி மட்டும்தான் டிஃப்ரெண்டா யோசிக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்கு, திங்கிங் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு, மிருகங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த மனுஷன் மட்டும் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப டவுனுக்கு போகும்போது நான் சரீர தியாகம் பண்றேன்னு பண்ணிடுவான், ஏதாவது முடிவு எடுப்பான். ஆனா இதே இது மிருகங்கள் எடுக்கிறதா பாருங்களேன், அதுல எடுக்காது. நம்மளை விட அது கஷ்டத்தை அண்டர்கோ பண்றது. அவளுக்கு சர்வைவலே ரொம்ப போராட்டம், டெய்லி டே டு டே லைஃபே போராட்டம். ஆனா கூட இந்த மாதிரி யோசிக்கிறதா பாருங்க, யோசிக்கவே யோசிக்காது. இந்த மனுஷனுக்கு தான் அறிவு கொடுத்துருக்கு, ஆனா டேக் இட் ஃபார் கிராண்டட் அவன் எடுத்துட்டு அதை புதர்க்கமா இப்படி யோசிப்பான். அதுதான் கூடாது. அப்போ இதை எடுத்துக்கணும். இந்த உலகமா அந்த ஈஸ்வரனே இருக்கான். அப்ப உலகத்துல உள்ள எல்லாமே அவனோட அம்சம். அந்த அவனா இருக்கிற இந்த உலகத்துல எனக்கு வாழறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
அதை நானா முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது. அவனா இப்ப எடுக்கிறானோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நானா இதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதுங்கும் போது நம்ம இந்த இந்த 2வது பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த உலகமா நானே இருக்கேன் அப்படின்னு அவர் 10வது அத்தியாயத்துல சொல்றாரு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2மே இருக்கு. இந்த படைக்கிறவன் அவனோட உடல் தான் அந்த ஜகத்து, ஃபுல் ஜகத்து. அதுக்கு தான் எக்ஸாம்பிளா சிலந்திய பார்த்தோம். சிலந்தி தான் வந்து அதோட நாபிலேருந்து கிரியேட் ஆற ஒரு சலைவாவை வச்சுட்டு அதுவே பில்டு பண்றது. அதே மாதிரிதான் ஈஸ்வரன் தங்கிட்ட உள்ள மாயாவை வச்சுட்டு தானே இந்த ஜகத்தை உண்டு பண்றான். ஸோ இதுல வந்து பிரம்மாம்சம் இருக்கு. அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா இந்த தியானத்துல அதை யூஸ் பண்ணணும், அதுக்காக சொல்றேன். ஸோ எது வந்து இன்னொன்னு சார்ந்து இருக்கோ அது மித்யா அப்படி வச்சுக்கணும். ஸோ இப்ப நிழல் என்ன சார்ந்து இருக்கு, அதனால நிழல் மித்யா, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அதுதான் மாயா. ஸோ இப்ப நம்ம அந்த 10 minutes தியானம் பண்ணுவோம். அதை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். அதுல என்னன்னா, இப்போ நம்ம நீங்க இருக்கிற ரூம்ல உள்ள பொருட்கள் இருக்கும். உங்க கண்ணு முன்னால லேப்டாப் இருக்கலாம், ஏதோ ஒன்று, லைட் இருக்கலாம், சேர் இருக்கலாம், டேபிள் இருக்கலாம், என்ன இருக்கோ அந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வந்து அது நான் தான். நான்கிறது கான்சியஸ்னஸ். இந்த இடத்துல இந்த தியானம் ஃபுல்லா நான் சொல்றதெல்லாம் இந்த சரீரத்தை நினைக்கவே கூடாது. சரீரம் கிடையாது. நான் சொல்றது கான்சியஸ்னஸ், அந்த பிரம்மம். ஸோ அந்த பிரம்மமா அந்த நான் தான், கான்சியஸ்னஸ் தான் பிரம்மம். ஸோ நான் தான் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்ல நீங்க அந்த அப்படியே நீங்க அதை வந்து கொண்டு வரணும், விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரூம் உங்களோட ரூம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க ரூமை விட்டு வெளியில உங்க வீடு. ஸோ உங்க வீட்டுல உள்ள பொருட்கள்லாம் ஒன்னொன்னும் நீங்க வந்து அப்படியே நானே அங்க இருக்கேன் அப்படிங்கிறத கொண்டு வரணும், விஷுவலைஸ் பண்ணணும். அந்த நான் கான்சியஸ்னஸ், திருப்பி சொல்றேன், சரீரம் கிடையாது. சரீரமா சொல்லிட்டா அகங்காரம், அது ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் எங்கேயும் இருக்க முடியாது, ஏன்னா நான் லிமிட்டட். சரீரத்தோட இருந்தா நான் ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உலகமா இருக்க முடியும்? ஸோ அது கிடையாது. நான் சொல்றது கான்சியஸ்னஸ். அப்போ அந்த கான்சியஸ்னஸ் தான், அதுதான் நான். ஸோ அந்த நான்கிற உணர்வு, ஸோ அதுதான் என்னோட வீடு ஃபுல்லா நான் இருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில வரணும், உங்களோட ஸ்ட்ரீட். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல உள்ள ஒரு வண்டி போறதோ, இல்லை வண்டியில உட்கார்ந்து பிரயாணம் பண்றவா, இல்லை வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ், அதுவாகவும் நானா தான் இருக்கேன். அந்த தெருல உள்ள மரமோ இல்லை மரத்து மேல இருக்கிற பறவைகளாட்டும், பறவைகளுக்கும் நான்கிற உணர்வு உண்டு. ஒன்னொரு ஜீவனுக்கும் நான்கிற உணர்வு உண்டு. எனக்கும் அந்த நான்கிற உணர்வு உண்டு. நானும் அதுவும் ஒண்ணுதான். ஸோ நான் தான் அதுவா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த ஊரு, அந்த சிட்டி, இப்ப நான் சொல்றதுனால சென்னைன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சென்னை ஃபுல்லா, ஸோ சென்னை ஃபுல்லாவே நான் தான் வியாபிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா, அதுக்கப்புறம் இந்தியா. ஸோ இந்தியான்னு எடுக்கிறச்சே இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு நீங்க அந்த விமானத்தையும் எடுத்துக்கலாம். அந்த விமானமாவும் நான் தான் இருக்கேன். அதே மாதிரி அங்க உள்ள சூக்ஷ்ம சரீரங்கள்லாம் என்னோட அம்சம், நானா இருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்க நினைச்சு பாருங்க, ரொம்ப கனெக்டடா இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வேற நாடுகள், பக்கத்து நாடுகள், வேற கான்டினென்ட்ஸ், இல்ல கான்டினென்ட்ஸ் ஏஷியா ஃபுல்லா எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வேற கான்டினென்ட்ஸ். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாவே நான் தான் வியாபிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு போறோம். ஸோ இந்த கேலக்சி, இந்த இப்போ ஒரு சூரியன் ஒரு பூமின்னு இல்லை, நிறைய சூரியன் இருக்கா, நிறைய பூமி இருக்கிறதா சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி ஃபுல் கேலக்சி, அந்த மில்கி வே, அது ஃபுல்லா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த யூனிவர்ஸ், டோட்டல் யூனிவர்ஸாவே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர போறோம். இதுதான் இந்த தியானம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 10 to 15 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். சொன்ன மாதிரி அந்த கை சின்முத்திரை அப்படியே தொடையில வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காருங்க. உங்களோட இந்த பேக் போன் வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்கணும் தியானம் பண்றச்சு. இல்லைன்னா உங்களுக்கு கழுத்தெல்லாம் அப்படி சாச்சா தூக்கம்லாம் வரும். ஸோ எப்பவுமே கழுத்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், பார்வை நேரம் இருக்கணும், ஆனா கண்ணை மூடிக்கணும். இது பேக் போன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சரியா? அப்படி உட்காந்துக்கோங்க. நான் சொல்றேன், நீங்க ஜஸ்ட் அப்படியே விஷுவலைஸ் பண்ணா போதும். தலை, கழுத்து, முதுகெலும்பு நேர்கோட்டில் இருக்குமாறு நிமிர்ந்து அமரவும். நான் என்ற உணர்வுதான் நித்தியம், அதுதான் பிரம்மஸ்வரூபம். இந்த அறையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளிலும்
நான் வியாபித்து இருக்கிறேன். எனது முன்னால் இருக்கும் கம்ப்யூட்டர் அல்லது தொலைபேசி, அறையில் இருக்கும் புஸ்தகங்கள், கட்டில், டேபிள் போன்ற அனைத்து பொருட்களிலும் நான் வியாபித்து இருக்கிறேன். வீடு முழுவதும் உள்ள பொருட்கள் மற்றும் வீட்டில் உள்ள மற்ற உயிர்கள் அனைத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன். அனைத்தும் நானாக இருக்கிறேன். வீட்டிற்கு வெளியே வீதியில் இருக்கும் மரம், செடி, கொடிகள், வாகனங்கள் அனைத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன். வாகனங்களில் பயணம் செய்யும் பயணிகளாகவும் நானே இருக்கிறேன். வாகன ஓட்டிகளாகவும் நானே இருக்கிறேன். தெருக்களில் உள்ள மனிதர்கள், நடமாடும் ஒவ்வொரு உயிரினங்களிலும் நானே வியாபித்து இருக்கிறேன். இந்த நகரம் முழுவதும் உள்ள அனைத்து உயிருள்ள உயிரற்ற பொருட்களிலும் நான் வியாபித்து இருக்கிறேன். இந்த மாநிலம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திலும் நான் வியாபித்திருக்கிறேன். அசையும் அசையா பொருட்கள் அனைத்திலும் நான் இருக்கிறேன். நானே வியாபித்திருக்கிறேன். மரம், செடி, கொடிகள் போன்ற உயிரற்ற பொருட்கள், உயிருள்ள உயிரற்ற பொருட்கள், தாவரங்கள், கல், மண் அனைத்திலும் ஒவ்வொரு பொருட்களிலும் நானே வியாபித்திருக்கிறேன். இந்த நாடு, இந்தியா முழுவதும் உள்ள வாகனங்கள், வாகனத்தில் பயணம் செய்யும் பயணிகள், ஓட்டுநர்களாகவும் பிரம்மஸ்வரூபமாக நானே வியாபித்து இருக்கிறேன். உயிரற்ற ஒவ்வொரு பொருட்களிலும் நானே வியாபித்திருக்கிறேன். ஆசியா கண்டம் முழுவதும் உள்ள உயிர்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் அனைத்திலும் அந்த பிரம்மஸ்வரூபமாக நானே வியாபித்து இருக்கிறேன். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருக்கும் உயிருள்ள உயிரற்ற பொருட்களிலும் பிரம்மஸ்வரூபமாக நானே இருக்கிறேன். ஒவ்வொரு உயிரினங்களிலும் உள்ள நான் என்ற உணர்வாக நானே இருக்கிறேன். அதே போல் யூனிவர்ஸ் முழுவதும், இந்த பிரம்மாண்டம் முழுவதும் அந்த பிரம்ம சக்தியாக நானே வியாபித்து இருக்கிறேன். அகண்டமாக, ஆனந்தமாக எங்கும் வியாபித்திருக்கிறேன். சிறிது நேரம் இதே நிலையில் அமரவும்.
சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக மிக மெதுவாக கண்களை திறந்து கொள்ளும். ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி இருந்தா வெளியில வரது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கு, வரவே வேண்டாம் போல் இருக்கு. அப்படிதான் இருந்தது. சேம் திங். வெளியில வந்து கண்ணு திறக்கவே முடியல. அப்படியே ரொம்ப ஒரு ஆனந்த ஸ்டேட்டுக்கு போயாச்சு. ரொம்ப ரொம்ப என்லைட்டண்டா இருந்தது. பாடி ரொம்ப லைட்டா ஆன மாதிரி ஃபீலிங் இருந்தது. அக்னி ஒரு கன்ஃபியூஷன். நான் சித்ராவா, அதுவே எனக்கு அங்கேயே ஸ்டக் ஆயிட்டது. பிகினிங் நான் மீன்ஸ் வாட் பிசிக்கல், I couldn't go beyond that. எனக்கு என்னன்னா இப்போ ஐ மீன் சிதம்பரம், I went up to நடராஜா கோயில் போயிருப்பேன். நானா நடராஜாவான்னு போய் அங்க போய் ஸ்டக் ஆயிட்டு I couldn't proceed further after that. அது வந்து ரொம்ப அகங்காரமா இருந்துச்சு. How can I be there ன்ற மாதிரி அங்கேயே ஸ்டக் ஆயிட்டேன். I couldn't proceed beyond that. நான் சொன்னேன் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இதுல வர எல்லா நானும் சரீரம் கிடையாது, சரீரத்தோடு சம்பந்தமே படுத்தக்கூடாது. நான்கிறது கான்சியஸ்னஸ், அந்த பிரம்மம் தான் நான் சொல்றேன். I got stuck there. So அது ரொம்ப ஜாஸ்தியா தோணுச்சு எனக்கு. நான் எப்படி இதெல்லாம் இருக்க முடியும்? அதுக்குதான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு தியானம் ஆரம்பிச்சேன். ஏன்னா நீங்க நான்கும் போது நீங்க சரீரத்தை மீன் பண்ணிடுவேன். பரவவே முடியாது, சரீரம் வியாபிக்க முடியாது, சரீரம் இன்னொரு சரீரத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டா வேற சரீரம்னாலே அந்த நாம ரூபங்களே வேற, மனசு புத்தி வேற, எல்லாமே வேற. சோ நம்ம வந்து கான்சியஸ்னஸா இருக்கும் போதுதான் we are all connected. வேர்ல்டு ஃபுல்லா அப்படி ஒரு வியாபிச்சு நம்மள அறியாம ஒரு பெரிய அப்நார்மல் உணர்வு. நானே இல்ல, ஃபுல்லா அப்படியே எங்கும் இருக்கிறாப்ல ஃபீல். பகினி அந்த ஒரு மாதிரி ஒரு லைட் ஆகி பறக்கிற மாதிரி இருந்தது. we were outside the worldங்கிற மாதிரி எல்லாமே பார்க்க முடிஞ்சது. எல்லாமே நம்மளோட ஸ்வரூபமா அது தெரிஞ்சது. ஃபுல்லா அப்படியே ரொம்ப லைட் ஆகி டிராவல் பண்ண மாதிரி இருந்தது எங்கேயோ ஒரு இதுக்கு. நம்ம அந்த நான் சொன்ன இந்தியா சொல்ல போது அந்த இப்போதைக்கு நடந்த அந்த விமானம், அங்க உள்ள சூக்ஷ்ம சரீரங்களை நினைச்சுக்கோங்கன்ட்டு, அந்த சூக்ஷ்ம சரீரங்கள்லயும் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா அப்படி கனெக்ட் ஆகும். அதுவாகவும் நான் தான் இருக்கேன். ரொம்ப ஷார்ட்டா இருந்த மாதிரி இருந்தது. நீங்க நிஜமாவே 10 நிமிஷம் இருந்தோமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது எனக்கு. நீங்க வீடுகள்ல பண்ணும்போது இன்னும் எலாபரேட்டா பண்ணலாம். நீங்க அங்க உள்ள ஏன்னா நான் வந்து ஜென்ரலா சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தராவும் நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். நான் தான் அது. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் அதை சொல்ல முடியாது, ஜென்ரலா சொன்னேன். அது மாதிரி நீங்க உங்களோட ஸ்ட்ரீட்டை இமேஜின் பண்ணிட்டு அங்க உள்ள மரம், அது மேல உள்ள ஒரு பட்சி, காக்காயோ குருவியோ வாட்டவர், ஸோ அதுக்குள்ள இருக்கிற நான் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் உணர்வு எனக்குள்ளேயும் இருக்கு. அதனால நானும் அதுவும் ஈக்குவல். இந்த மாதிரி உங்களோட வீடு, உங்க தெரு அப்படின்னு நீங்க எடுத்து பண்ணும்போது இன்னும் அதை வந்து பெருசு பண்ணின்னு போகலாம். நான் வந்து ஜென்ரலைஸ் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், மரம் இருக்கலாம், மரம் இல்லாம இருக்கலாம், தெரியாது எனக்கு. ஸோ நான் ஜென்ரலா சொன்னேன். நீங்க பண்ணும்போது இன்னும் டீப்பா போகலாம், இன்னும் டீப்பா. ஸோ உங்க சிட்டி எதுவோ அந்த சிட்டி மற்ற ஸ்ட்ரீட்டையும் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் நீங்க இருக்கிறது அது மாதிரி சிட்டி, அதுக்கப்புறம் ஒன்னொன்னு உங்களோட மெயின் இது, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டு, இப்படி. ஸோ மற்ற ஸ்டேட்டுகள், அதுக்கப்புறம் ஃபுல் கண்ட்ரி, நீங்க எந்த கண்ட்ரியில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்மளையே விஸ்தாரம் பண்ணி வரணும். நம்ம வந்து இப்போ அத வெளியில நம்ம வீடோ நம்ம இது பார்க்கும்போது தியானத்துல வந்து பொருளா தெரியலையே குருஜி, அப்ப எப்படி நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது? அதுவே எனக்கு இந்த சென்ஸ் ஃபார்ம்ஸா தெரிய மாட்டேங்குதே. நம்ம தியானம் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி வீடை முதல்ல நினைச்சுக்கோங்க அப்படின்றா சொல்றீங்க இல்லையா? ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதுவுமே பொருளா தெரியல, ஜஸ்ட் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெகட்டிவ் எப்படி இருக்கும், பாசிட்டிவ், தட் மீன்ஸ் ஒயிட் அண்ட் பிளாக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர பொருள் ஆசச் ஒரு அவுட்லைன் எல்லாம் எதுவுமே வரமாட்டேங்குதே. அப்ப எப்படி நம்ம வந்து பண்ணறது? இப்போ மரம்னு நான் சொல்லும் போது நீங்க மரம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி எனக்கு தெரியலையே குருஜி, அதனாலதான் கேக்குறேன். அப்படியா? பிளாங்கா மரத்தை நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். உங்க ஸ்ட்ரீட்ல என்ன மரம் இருக்கோ அதை நீங்க நம்ம அங்க எஃபர்ட் போடுற மாதிரி வருதா?
அந்த அந்த மரம் தான் நானு, அப்படித்தான் நீங்க இமேஜின் பண்ணும். அப்ப அதுல உள்ள அப்படி பார்த்தா நான் வந்து அந்த மாதிரி தியானம் பண்ணலன்னு நினைக்கிறேன் குருஜி. ஏன்னா நான் வந்து எனக்கு அது தோணல, ரிலேட் ஆகல ஆக்சுவலா இந்த தியானம் எனக்கு. சோ அந்த ஒவ்வொரு மரமும் நானா தான் இருக்கேன், நான் தான் அது மாதிரி அதுல உள்ள பட்சிகளும் நான் தான். சோ அதுகளுக்குள்ள ஒரு உணர்வு, நான்கிற உணர்வு நான் தான், அது நான் எனக்கும் இருக்கு, ரெண்டும் சேம். சோ நான் தான் வியாபிச்சிருக்கேன். சோ அது மாதிரி நம்ம ஒன்னொன்னா எடுத்து எடுத்து ஃபுல்லா வியாபிச்சுன்னு போனோம். அப்ப இது இன்னும் பெருசா. அங்க இப்ப ஒரு வாகனம் அப்படின்னா, நான் ஜென்ரலா வாகனம்னு சொன்னேன். நீங்க போற ஒவ்வொரு பஸ் இல்ல ஆட்டோ இல்ல டூ வீலர், அந்த ஓட்டுறவா, அந்த பின்னாடி இருக்கிறவா, இல்ல டிராவல் பண்றவா, வாட்டவர், சோ எல்லா ஜீவன்களாவும் நான் தான் இருக்கேன். இந்த ஒரு நினைப்பு இது வேணும். அப்ப நீங்க இந்த தியானம் நீங்க அடிக்கடி பண்ண நீங்க நடைமுறையிலேயே நீங்க அப்படி பண்ணி பழகணும். சோ நடைமுறையிலேயே நீங்க ஒரு ஜீவன்கிட்ட பேசும்போதோ இல்ல ஒரு மரத்தை பார்க்கும்போதோ, இந்த மரம் நான் தான், நான் தான் அங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரணும். ஒரு காக்கா அதுல உட்கார்ந்து இருக்குன்னா, இந்த காக்காய்க்கு ஒரு நான்கிற உணர்வு இருக்கும்ல, அப்ப அதோட கனெக்ட் ஆகிக்கணும். இது நீங்க வந்து பிராக்டிகல்லயும் கொண்டு வரணும், நாட் ஓன்லி ஃபார் தியானம். சோ அது கொண்டு வர உங்கள்கிட்டயே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் இப்ப மகாபெரிவாளையே எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி அவ தன்னை உணரும் போது, ஆத்மாவை உணரும் போதுதான் அவளுக்கு சர்வஜத்துவமே வர ஆரம்பிக்கும். இப்ப மகாபெரிவாலாம் நிறைய இது வந்து முன்னாடியே எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? நிறைய இன்சிடென்ட் அவர் முன்னாடியே அவருக்கு எப்படி தெரிஞ்சது அதுதான் சக்தி, அதுதான். ஏன்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவா மகாபெரிவாளோட லைஃப்ல. இந்த இது 1962 ஏதோ இது புயல் வந்தது. அப்ப வந்து சவுத்ல புயல் வரைச்சு இவர் முன்னாடியே இதுக்கு உள்ள சாமான்லாம் அனுப்பிச்சாரு அப்படின்னு எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அதே மாதிரி அவர் ஒரு கிராமத்துக்கு போகும்போது அவர் அந்த பல்லக்குல தான் படுத்துட்டு இருப்பார். சோ இந்த ஞானிகள் கிட்ட எல்லாம் நைட்டு படுக்கவே முடியாது. 63 நவம்பர் பகினி, 1963 நவம்பர் மகாபெரிவா பண்ணுது அந்த புயலுக்கு. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி உள்ள போயிடுச்சு இல்ல அப்பதானே அந்த. அது மாதிரி இவர் இப்போ அதுக்கப்புறம் இங்க டிராவல் ஒவ்வொரு ஊரா தானே பண்ணுவார். அப்ப ஒரு கிராமத்துல போய் இருக்கிறச்சே அவர் வந்து அந்த ஷிபிகா அதுலதான் இருப்பார் அவர். சோ பக்கத்துல யாராவது ஒருத்தர் ஏதாவது கூட்டா கேட்கணுமேங்கிறதுக்காக ஒருத்தர் பக்கத்துல படுத்துப்போம், மத்த ஆள்லாம் அந்த மரத்துக்குள்ள போய் படுத்துருவோம். சோ அந்த 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 பக்கத்துல படுக்கிறதுக்கு எல்லாருமே நீ படி அவன் தான் போட்டி. ஏன்னா இந்த ஞானிகள் வந்து நைட்லாம் தூங்கவே மாட்டான். நீங்க எந்த ஞானிகள் எடுங்கோ அவளுக்கு ஜாஸ்தி தூக்கமே வராது. அவ ஏதாவது பேசிட்டு இருப்பா. இந்த மாதிரி பண்ணும்போது இவளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்ல, மறுநாள் இவ வேலை செய்யணும். அதனால இவ வந்து ஒரு பையன் புதுசா வந்தானோ, அவனை வந்து நீ படுங்க அப்படின்னு. ஏன்னா புதுசா வந்தா அவன் சொன்னதை கேட்கணும். நீ படுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள போயிட்டான். இந்த பையன் வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷிபிகா இருக்கு தன்ல இந்த பக்கத்துல இப்படி படுத்துட்டு இருக்கான். இவர் ஏதோ பேசிட்டே இருந்தான். அப்புறம் அவனை கூப்பிட்டு, அவன் பேர் கூட மறந்து போயிட்டு, அவனை கூப்பிட்டு மழை பெய்யற மாதிரி இருக்கோ, மழை வருதோ அப்படின்னு தான் கேட்டாராம். அவன் என்னடா இவ தூங்கவே விட மாட்டேங்கிற, மழை எங்க வருது, நல்லா தானே இருக்கு, வானமே இப்படி ரொம்ப கிளீனா இருக்கு, எங்கேருந்து மழை வரப்போகுது? இல்ல மழை எல்லாம் வரலன்ட்டு தூங்க ட்ரை பண்ணிடுறான். திருப்பி இவர் கேட்டுட்டே இருக்கும்போது அவனுக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு. நான் வந்து மேல போய் படுத்துக்கிறேன்ட்டு ஒரு தின்ன மாதிரி இருந்தது, அதுல போய் படுத்துட்டான். அவன் படுத்து ஒரு வித்தின் 5 minutes அது எங்க இருந்தா அந்த மேகம் வந்ததோ மழை கொட்டிட்டோ ஒரு 5 minutesல ஃபுல்லா தண்ணி, அந்த தெருவே அடிச்சுன்னு போற மாதிரி அவ்வளவு தண்ணியா. அவன் தூங்கி இருந்தான்னா அவனையும் அடிச்சுன்னு போயிருந்திருக்கலாம். அப்புறம் தான் அவன் நினைச்சானோ, ஐயோ தெரியவா நம்மளை காப்பாத்தினா அப்படின்னு. சோ அதனால அவ பண்ணும் போது நமக்கு தெரியாது, வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கே புரியும், ஓ இதனாலதான் சொன்னாலோ அப்படிங்கிற மாதிரி. சோ அதெல்லாம் அந்த சர்வஜத்துவம் வர ஆரம்பிக்கிறது எதனாலன்னா, இந்த ஆத்மாவோட கனெக்ட் பண்ணும், அந்த ஆத்மா சாட்சாத்காரம் வரணும். சோ இது நீங்க பண்ணுங்க, உங்களுக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இல்ல இந்த மாதிரி இப்போ இந்த விபத்தெல்லாம் நடந்த போது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் இல்லையா? அவ சொல்லும் போது நமக்கும் அழுக வருது. அப்போ நம்மள நினைச்சுட்டு அத பண்றோமா, இல்ல எதனால நம்ம அந்த மாதிரி நினைச்சு நம்மளும் வருத்தப்படுறோம், இல்ல நம்மளோட உள்ள இருக்கிற அது வெளியில வருதா, இல்ல நமக்கும் இந்த மாதிரி தான் ஆகும்ன்றத நினைக்கிறோமா? அது என்ன, எதனால அப்படி நம்ம ஃபீல் பண்றோம்? ஏன்னா சாதாரணமா நம்ம இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறச்சே, பக்கத்து வீட்லயோ பக்கத்து தெருலையோ இல்ல பக்கத்து ஸ்டேட்லயோ நடக்கிறச்சே, நாம வந்து அது ஒரு கஷ்டப்படுவோம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு மனுஷனா இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி வந்திருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு செகண்ட் நினைச்சு பார்ப்போம். அப்ப கஷ்டமா தான் இருக்கும், கண்டிப்பா நமக்கு வருத்தம் வரும். ஆனால் நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி நம்ம கனெக்ட் ஆவோமா அப்படின்னு கேட்டா இல்ல.
ஒரு நியூஸ் ஒரு கொஞ்ச நாளைக்கு வருத்தம் இருக்கும், கண்டிப்பா கஷ்டம் இருக்கும், அது உண்மையான கஷ்டம்தான், அதுல பொய்லாம் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி நமக்கு அந்த ஃபீலிங் வருமான்னு கேட்டா இல்ல, வராது. ஏன்னா இங்க அட்டாச்மெண்ட் இருக்கு, பாசம் இருக்கு. அங்க வந்து அட்டாச்மெண்ட், அன்பு இருக்கு, அட்டாச்மெண்ட்னு சொல்ல முடியாது. அங்க அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். சோ நமக்கு ஒரு இரக்க ஸ்வபாவம், ஒரு பூதங்கள் கஷ்டப்படும் போது நம்ம வந்து ஒரு துன்பப்படுவோம் இல்லையா, அந்த துன்பம் நமக்கு இருக்கு. பகினி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம அந்த பாடின்னு ஐடென்டிஃபை பண்ணாம அந்த பிரம்மன்ற லெவல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இந்த அபேதமே என்னத்துக்கு வருதுங்கிற ஒரு தாட் வருது. என்னத்துக்கு அந்த வேற்றுமை, அது வேற எனக்கு வேற அந்த மாதிரி. அதனால இந்த தப்பா நினைக்கிறது, சண்டை போடுறது, கோச்சுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப இந்த அதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு இதுவோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது. ஏன்னா நானும் அதுவும் ஒன்றா இருக்கும்போது கிட்ட கோச்சிக்கிறேன், அது எங்கிட்ட கோச்சிக்கிறேன், என்ன ரெண்டு பேரும் இன்னும் இந்த இது கம்பத்தை தொட்டு விளையாடுற மாதிரி இன்னும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சைல்டிஷாக இருக்கு அதெல்லாம். அது ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் மேலே இருக்கோங்கிறது இருந்ததுன்னா தென் அப்போ அந்த மாதிரி தாட்கெல்லாம் இடமே இல்லாமல் போயிடுறது. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். கண்டிப்பா இது பண்ண அந்த ஃபீலிங் நல்லாவே வரும் எல்லாருக்கும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட சண்டை போடணும்னே தோணாது. சரி, அவளுக்கு புரிதல் இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா எடுத்து சொல்லுவோமா இருக்கும், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஓகே, ரொம்ப இந்த வெறுப்பை காட்டுறது, ஒரு பொறாமப்படுறது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரவே வராது. ஏன்னா நான் அப்படிங்கும் போது அந்த ஒரு சமத்துவ பாவம் வர ஆரம்பிச்சு. இவ்வளோ பறந்து இருக்கிற நம்ம லிமிட்லெஸ். நம்ம ஆக்சுவலா இந்த சரீரத்தினால நம்ம லிமிட் ஆயிட்டோம், பட் ஆக்சுவலா லிமிட்லெஸ். அப்படி இருக்கும்போது நான் அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்க பண்ற காஃபியோ அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கோ இல்ல நீங்க வந்து நைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதோ ஒண்ணுமே கிடையாது. நம்மளே ஒரு புள்ளிக்கும் கம்மி. அதனால அதாவது சரீரம் சொல்றேன். அப்படிங்கும் போது நம்ம லிமிட்லெஸ். ஸோ இதை பண்றேன் அதை பண்றேன்னு இதை இழக்கக்கூடாது. அதனால இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு, அது தேவைதான், நான் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் நம்ம இவ்வளவு நாள் அதை ப்ரெடாமினண்டா வச்சுட்டு இதை வந்து டைம் இருந்தா பாத்துக்கலாம்னு வச்சுட்டு இருந்தோம். இப்ப இதை ப்ரெடாமினண்டா வச்சுட்டு அதை டைம் இருந்தா பாத்துக்கலாம் அப்படி வச்சு மனப்பணிவு ஆட்டோமேட்டிக்கா ஜாஸ்தியாருது. இப்போ இந்த ஒரு தியானம், இதுக்கு முன்னாடி நம்ம 2-3 தியானங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த மனோ நிகிரக, அப்புறம் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு எண்ணங்களை வந்து அந்த அது ஒரு தியானம், இது ஒரு தியானம். ஒவ்வொரு தியானத்திலையும் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படுறது. இப்ப இன்னைக்கு பண்ண தியானத்தோட முக்கியத்துவம் என்ன? ரெண்டாவது, அந்த தியானத்துல முடிச்சுட்டு வந்த உடனே, இந்த காத்தால எழுந்த உடனே சிருஷ்டிங்கிற அந்த புத்திக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்க சொல்லியிருக்க, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் போது அது சுகம் என்று சொல்லணுமா, இல்ல அந்த நிலைக்கு என்ன பெயர்? காலையில நம்ம ஃபர்ஸ்ட் எந்திருக்கும் போது நமக்கு இதை வந்து நம்ம மைன்யூட்டா வாட்ச் பண்ணலாம். நமக்கு புத்தி கனெக்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முன்னாடி நம்ம இருக்கும் பிரம்மஸ்வரூபத்துல தான் இருப்போம். இப்ப இந்த தியானத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு நிலை ஏற்படுறது, அது அந்த கிட்டத்தட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு போற வழியில இருக்கும், இல்ல அது சுகம்னு எடுத்துக்கணுமா, இல்ல துக்க நிவாரணம், துக்க விர்ஜனம், துக்கம் இல்லாம இருக்கிற ஒரு இடத்துல நம்ம எங்க இருக்கோம் இப்போ? எது இந்த தியானம் சொல்றீங்க, கேக்குறீங்களா? தியானம் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நிலையை சொல்றேன். ஆமா, இந்த தியானம் முடிச்சுட்டு வரச்சே ஜி சொல்ற மாதிரி நம்ம அப்படியே இந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்துல இருப்போம். நமக்கு அப்படி ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஒரு கண்ணில் எதனால கண்ணீர் வருதுன்னா அழுக கிடையாது, அந்த கனெக்டட் அந்த ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ், அதனால வரக்கூடிய ஒரு கண்ணீர் அப்படி இருக்கும். ஸோ இது வந்து அந்த பிரம்மஸ்வரூபமா நம்ம நினைக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ். நம்ம அந்த சொன்ன மாதிரி காரணத்துல சுகமும் அவிஜ்ஞானமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் மோரலஸ் அந்த ஒரு நிலைமையில இருக்கும்னு சொல்லிக்கலாமா? தியானம் முடியும் போது இந்த தியானத்துல உள்ள டீப்பா நம்ம பண்ணினோம்னா அந்த பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கும். அந்த அவித்யா இருக்காது, நமக்கு தாட்லெஸ். ஸோ அவித்யா இருக்காது. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், கொஞ்ச நேரம். நான் சொல்றது எல்லாருக்கும் அப்படி கிடைக்குமான்னு தெரியாது. அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல ஃபுல்லா நம்ம பிரம்மமா நம்ம அப்படி வியாபிச்சு இருக்கிறதா நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு வெளியில வரத்துக்கே தோணாது, அங்கேயே இருக்கலாம் போல இருக்கும். ஏன்னா அது சுகஸ்வரூபம், அதுதான் பிரம்மஸ்வரூபம். மெடிடேஷன்ல ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பக்னி. நானு சன்னா நான் தான் இருந்தேன். அப்புறம் வந்து நிலவு, அழகான ப்ளூ கலர், அந்த வானம் அப்படியே மேகம் போறது,
அப்புறம் டிராவல் பண்றது, வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பக்னி எனக்கு. ஆனா இருக்கும். ஆனா நீங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நினைக்கும் போது அந்த பிரம்மமா நினைச்சுக்கணும். சரி, சரீரத்தோட அட்டாச் ஆகக்கூடாது. அன்னைக்கு கூட இது நாய், அதை பத்தி நீங்க தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். சோ அந்த நாயோட எனக்கு கனெக்ஷன் இருக்கேன். நாயோட கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது பாசம். ஏன்னா சரீரம் உபாதியோட இல்ல. இது வந்து அதையும் தாண்டினது, உள்ள உணர்வோட. அதனால நீங்க அப்படி பறவையா பார்த்தா கூட அந்த பறவையோட நான்கிற உணர்வா நான் இருக்கேன், அப்படி பார்க்கணும். பிரம்மமா தானே பகினி? எல்லாத்துலயுமே எல்லா ரூபமாவும் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் தானே பகினி நீங்க சொல்றது? ஆமா. ஆனா அதை நீங்க ஜெனரலைஸா பண்ணிட்டோம்னா நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஒன்னொன்னா எடுத்து பார்க்கணும். எப்படி நித்திய விவேகம்ல ஜெனரலா ஆமா எல்லாம் வந்து அனித்தியம் தான், அந்த பிரம்மம் தான் சத்தியம் அப்படி சொல்லிட்டோம்னா பிராக்டிக்கல் நாலேஜ் வராது. அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிராக்டிஸ் கொடுத்தோம் இல்லையா? ஒவ்வொரு பொருளா எடுத்து அந்த 4 தோஷங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஓ இருக்கு, அப்ப அனித்தியம் அப்படி சொல்லணும். அதே மாதிரி இதுலயும் ஒவ்வொரு பொருளா எடுத்து எடுத்து இதுக்குள்ள உள்ள 4 உணர்வா நான் இருக்கேன். ஒரு பறவைனா அதுக்கு ஒரு 4 உணர்வு இருக்கும்ல, அது எப்பவும் அவேர்னஸோட இருக்கும். அதாவது இந்த அவேர்னஸ் இல்ல, அந்த ஒரு சர்வைவல் இதுல இருக்கும். காப்பாத்திக்கணும், யாராவது வந்துருவாடாங்கிறது தாட்லயே தான் இருக்கும் எப்பவும். சோ அந்த மாதிரி அந்த நான் காப்பாத்திக்கணும், அந்த நான்கிறது எல்லா பூதங்களுக்கும் தோத்திட்டே தான் இருக்கும். அந்த ஸ்புரணம் ஆயிண்டே இருக்கும். அந்த நான் இருக்கேன் சரீரமோட. அப்படி நிறைய அப்ப ஒவ்வொன்னா நீங்க பூத்தங்களை எடுத்து எடுத்து பார்க்கணும். என்ன சொல்றேன்னா எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன். ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. நமக்கு இன்னும் பிராக்டிஸ் ஆல, இப்பதான் ஆன் த வே. அப்படிங்கும் போது ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து நான் அதுவா இருக்கேனா, இந்த விருட்சமா இருக்கேனா, அதுல உள்ள பறவையா அதோட உணர்வா நான் இருக்கேன், இப்படி ஒன்னொன்னாதான் பார்க்கணும். ஜெனரலைஸ் பண்ணி எல்லாமே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு நிமிஷத்துல நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிராக்டிக்கல் நாலேஜா வராது, தியரிட்டிக்கலா இருக்கும். சோ அடுத்து நம்ம சிருஷ்டி பார்க்க போறோம். சோ இந்த கான்செப்ட் வச்சு கரெக்டா தியானமும் இன்னைக்கு தோணிது. இதுதான் கான்செப்ட். இப்போ அடுத்து சிருஷ்டி வந்து ரொம்ப ஈஸி. இதுல இருந்து அது வந்தது, அது இது வந்தது அப்படின்னு சொல்ல வேண்டியதான். சோ இதுக்கு நம்ம பெரிய ஒரு ஃப்ளோ சார்ட் போட வேண்டியது இருக்கும். சோ அதனால கொஞ்சம் நான் கவனிச்சுட்டு எதுல இருந்து எது வந்ததுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட் எல்லாத்துக்கும் போடணும் சேர்த்து. ஓகே, சிருஷ்டிய வந்து நம்ம ஒரு 4 ஸ்டேஜா சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 1, 2 ரெண்டுமே சூக்ஷ்மம், 3 and 4 ரெண்டுமே ஸ்தூலம். அந்த 2 ஸ்தூலம், ஃபர்ஸ்ட் 2 சூக்ஷ்மம். சோ ஃபர்ஸ்ட் அந்த 2ல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பஞ்ச சூக்ஷ்மபூத சிருஷ்டி, சட்டிலா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். இப்ப நாம பாக்குற ஆகாசமோ, நம்ம பாக்குற ஜலமோ, இல்ல காற்றோ, இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் ஸ்தூல பஞ்சபூதங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் சிருஷ்டியில வரக்கூடியது சூக்ஷ்மம், ஆனா சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் தான், ஆனா சூக்ஷ்ம பஞ்சபூதம். சோ பஞ்ச சூக்ஷ்மபூத சிருஷ்டி தான் ஃபர்ஸ்ட் வரும், அது சட்டில். அடுத்தது 2வது வந்து சூக்ஷ்ம சரீரங்கள் வரும், சட்டில் பாடிஸ் வரும். அதுக்கப்புறம் அதை வந்து கண்ணால எல்லாம் பார்க்க முடியாது. சோ இப்ப நம்ம வந்து அதுல இருந்துதான் இந்திரியங்கள் வரும். ஸ்தூல சரீரங்கள்ல தானே இந்திரியங்கள் வருது. சோ இந்திரியங்களை கண்ணால பார்க்க முடியாது. அப்ப ஒரு காதை பார்த்துட்டு இது கேட்கிற சக்தி இவ்வளவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, ஏன்னா அது சூக்ஷ்மம், சட்டில் அது. அதனால அதை கண்ணால பார்த்து நிர்ணயிக்க முடியாது. சோ இந்த சூக்ஷ்ம சரீரங்கள்ங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். என்னெல்லாம் சூக்ஷ்ம சரீரங்கள்னு ஒரு 17 ஐட்டம் பார்த்திருக்கோம் இல்லையா? அதெல்லாம் இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் உண்டாருது. சோ ஃபர்ஸ்ட் உண்டாருது சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், அடுத்து வருது சூக்ஷ்ம சரீரங்கள். சரியா? அடுத்த 3வது வந்து ஸ்தூலம். இதே பஞ்சபூதங்கள் தான், ஆனா ஸ்தூல பஞ்சபூதங்கள். இப்ப நாம பாக்குற ஆகாசம், காற்று, இது பூமி, இதெல்லாம் இந்த 5 தத்துவங்கள் இருக்கே, இந்த 5ம் ஸ்தூல. சோ இந்த 3வதா வருதுதான் ஸ்தூலம், ஸ்தூல பஞ்சபூத சிருஷ்டி. அடுத்தது ஸ்தூல சரீரம். சோ இதுல இருந்து ஒரு போர்ஷன், இந்த ஸ்தூல பஞ்சபூதத்துல இருந்து ஒரு போர்ஷன் தான் சரீரமா ஆறுது. இது எப்படி ஆறுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இது உண்டாகிறது அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு காரியம் வரணும் அப்படின்னா ஒரு பேசிக் மெட்டீரியல் இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிஃபைன் பண்ணி ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கொடுத்துட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார்னு ஏதாவது தனியா பார்ட் இருக்கான்னு கேட்டா இது கிடையாது.
அந்த ஸ்டியரிங் ஒரு அவுட் சோர்சிங் பண்ணியிருப்பா, ஒரு பிரேக்க ஒரு அவுட் சோர்சிங் பண்ணியிருப்பா இல்லையா, கிளச் ஒரு அவுட் சோர்சிங்கா இருக்கும், கதவுகள்லாம் பண்றதுக்கு ஒரு கம்பெனியா அவுட் சோர்சிங்கா இருக்கும். ஆனா இதெல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கார்னு இந்த ஃபார்ம்ல வந்து ஜாயின் பண்ணிடுவா. ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு இது பண்ணி இதுதான் கார்னு. இப்ப இந்த கார்ல உள்ள நான் பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டேன்னா கார் எங்க அப்படின்னா கார்னு ஒண்ணும் கிடையாது. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாதான் அது கார். சோ இந்த ஜாயின் பண்ணி வருது. சோ இந்த மெட்டீரியல் இருக்கும் காசு பிளஸ் இந்த ஜாயின் பண்ணி ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கொடுக்குறோம், அதுதான் கிரியேஷனா இருக்கு இல்லையா. இப்போ இதை நிறைய சொல்லலாம். இப்ப ஒரு கார்பெண்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கார்பெண்டர் வந்து உட் எடுத்து ஒரு மரக்கால் இதெல்லாம் செய்வாரா இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு விதமா ஜாயின் பண்ணா ஸ்டூல்னு சொல்லிடலாம், இன்னொரு விதமா ஜாயின் பண்ணா அந்த டேபிள்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இந்த ஒரு ஜாயினிங் பார்ட் இது இருக்கு இல்லையா. சோ இது பிளஸ் இந்த பேசிக் மெட்டீரியல் இது ரெண்டும் சேரும் போதுதான் அது காரியமா ஆகிறது. சோ இந்த ஒரு காரணம், அதாவது இந்த மெட்டீரியல் இது சொல்றோமே அந்த உபாதான காரணம்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சோ உபாதான காரணம் அதை வந்து இந்த எப்படி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்தா வரக்கூடியது ப்ராடக்ட் காரியம். இந்த மண்ணு உபாதான காரணம், அதை வந்து அதை பானையாவும் பண்ணலாம், டம்ளரா பண்ணலாம், தட்டா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். அப்படி அத அந்த ரேஷியோல சேர்க்கும் போது அந்த ஃபார்ம் ஒரு ரூபம் ஒரு நாமம் கொடுக்கும் போது அது ஒரு காரியமா இருக்கு. சோ இந்த நாம ரூபம் இப்போ அதே மண்ணை வச்சுட்டு பானையும் பண்றான், தட்டும் பண்ணலாம், ஏதாவது ஒரு சாமான் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தட்டு பண்றான்னா அது தட்டுன்னு எப்படி நம்ம சொல்றோம், அந்த ரூபம் அந்த ரூபத்துல வருது, அதுக்கு ஒரு பேரு இருக்கு. நம்ம பழைய இதுல நம்ம பேர் வச்சிருக்கோம் அதுக்கு தட்டுன்ட்டு. சோ அதனால அந்த நாம ரூபங்கள் சேரும் போது அது ஒரு காரியமா இருக்கு, அதுதான் பிரயோஜனமா இருக்கு இல்லையா. வெறும் மண்ணை பிரயோஜனமா எடுத்துக்க முடியாது. சோ ஒரு காசு பிளஸ் நாமரூபங்கள் சேரும் போது அது காரியம், அது வந்து பிரயோஜனமா ஆகிறது. இப்ப இந்த நாம ரூபங்கள்னு நான் சொல்றேனே, இதுக்கு இன்னொரு பேரு குணங்கள்னு சொல்லுவாங்க. இத வந்து குணம்னு சொல்லலாம் நாம ரூபத்தை. சோ மெட்டீரியல் பிளஸ் ஒரு குணம், அந்த குணம் அறிவா இருக்கலாம், இல்லைன்னா நான் சொன்ன அதாவது இந்த இன்டலெக்சுவல் காசா இருக்கலாம். அந்த அறிவு தான் சேர்க்கறது இல்லையா, சேர்த்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் நாமரூபம் கொடுக்கறது, அதனால வரக்கூடியது ஒரு பிரயோஜனம். ஒரு கார்னு ஒண்ணு வெளியில வருது, இல்ல ஒரு சேர்னு ஒண்ணு வெளியில வருது. சோ இந்த மாதிரி வரக்கூடியது. அப்போ இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு காசு இருக்கும், அந்த காசோட ஒரு குணத்தை ஆட் பண்ணும்போது இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கிறது இல்லையா. இப்போ நீங்க இந்த புக்கை எடுத்துக்கோங்க, அதுல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுல அந்த சிருஷ்டி அதை எடுத்துக்கோங்க, சிருஷ்டி கிரமம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா அத்த சதுர்விம்சதி தத்துவ உற்பத்தி பிரகாரம் வக்ஷாமஹா. சோ 24 தத்துவங்கள் சொன்னேன் ஃபர்ஸ்டே. சோ 24 தத்துவம் என்னெல்லாம்னா 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராணங்கள், 15 ஆயிடுதா. அதை தவிர 5 பூத்தங்கள் 20 பிளஸ் இந்த 4 வந்து அந்த கரணம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். சோ மொத்தம் 24 தத்துவம். இந்த 24 தத்துவ பிரகாரத்தை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். சோ அது மாயாவை பத்தி நம்ம பார்த்தோம், இருந்தாலும் நான் இதை ஒரு தடவை வாசிச்சுட்டு சொல்லிடுறேன். பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. சோ பிரம்மாஸ்ரயா பிரம்மத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம், அதோட குணங்கள்லாம். அதுக்கப்புறம் சத்வரஜஸ்தமோ அப்படின்னு 3 குணம் மாயாவுக்கு இருக்கு.